அனைவருக்கும் காலை வணக்கம். அன்னையின் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு தமிழாசிரியர் ஜெய்சங்கர். இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய பாடம் 10ஆம் வகுப்பு தமிழ்ல தேம்பாவளி அப்படிங்கிற நூலை பற்றி பார்க்கிறோம். தேம்பாவளியின் ஆசிரியர் வீரமாமுனிவர். இதுக்கு முந்தைய வகுப்புகளை பற்றின வீரமாமுனிவரை பற்றியும் அந்த நூலை பற்றியும் பார்த்தோம். இப்போ இந்த நூலினுடைய நமக்கு மனப்பாட பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பாடல்களையும் அதுக்கு நம்ம விளக்கத்தை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாடப்பகுதியினுடைய முன்னோட்டமாக இந்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. என்ன நிகழ்வு அப்படின்னாக்க, கிறிஸ்துவின் முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். மறந்துடாதீங்க, திருமுழுக்கு யோவான் அப்படிங்கிறது இயேசுவுக்கு முன்னாடியே பிறந்தார் அப்படிங்கிறத நினைவுபடுத்தீங்க. இவரை அருளப்பன் என்று குறிப்பிடுவார். அப்ப திருமுழுக்கு யோவானினுடைய அவர் என்ன கூப்பிடுவாங்கன்னாக்க அருளப்பன் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. மறந்துடாதீங்க. அப்ப அருளப்பன் என்று குறிப்பிடுவது யாரு? கிறிஸ்துவுக்கு முன்னர் பிறந்த திருமுழுக்கு யோவான் என்பவர் ஆவார். இவரே கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி ஆவார். மறந்துடாதீங்க. இந்த உலகத்துக்கு ஒரு தேவதூதர் வரப்போறார், அவர் குழந்தை வடிவில் பிறக்க போறார் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு அறிவித்தவர் யாருன்னா இவர்தான். யாரு? அருளப்பன் என்கின்ற திருமுழுக்கு யோவான் ஆவார். வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இவருக்கு கருணையன் என்று பெயரிட்டுள்ளார். இந்த பாடம் முழுக்க தேமாவணியில அவர் எழுதின வீரமாமுனிவர் எழுதின தேமாவணியில யார்? திருமுழுக்கு யோவான் அப்படிங்கிற அருளப்பனுக்கு இந்த என்ன பெயர்ல அழைக்கிறார் அப்படின்னா கருணையன் என்ற பெயரில் அழைக்கிறார். மறந்துடாதீங்க, கருணையன் என்று பெயரிட்டுள்ளார். கருணையன் தன் தாயார் எலிசபெத் அம்மையாருடன் கானகத்தில் வாழ்ந்து வந்தார். மறந்துடாதீங்க. அப்ப அவருடைய யாரு? அருளப்பன் அல்லது இந்த கதையை சொல்லக்கூடிய கருணையன் அப்படிங்கிற பெயரை நினைவுபடுத்தினாலும் சரி, கருணையனுடைய தாயாரினுடைய பெயர் எலிசபெத். மறந்துடாதீங்க. அந்த எலிசபெத் அம்மையாருடன் எங்கு வாழ்ந்து வரார்? கானகத்தில், காட்டில் வாழ்ந்து வரார். அப்ப காட்டில் வாழ்ந்து வராங்க அப்படின்னா என்ன இல்ல, அவங்க சுத்தி இருக்கக்கூடிய உறவினர்கள் அங்கே யாரும் இல்லை, தனியா காட்டு போய் வசித்து வருகிறார். அந்த நிலையில அச்சூழலில் அவருடைய தாய் இறந்துவிட்ட போது கருணையன் அடையும் துன்பத்தில் இயற்கையின் பங்கு கொண்டு கலக்கி ஆறுதல் அளிப்பதை இப்பாடல்கள் படப்பிடித்து காட்டுகின்றன. இந்த சூழ்நிலையில எலிசபெத் அதாவது கருணையனுடைய தாயார் இறந்து விடுகிறார். அப்ப அவர் படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்களை எல்லாத்தையும் நம்ம தேமாவணியில வீரமாமுனிவர் இயற்கையை ஆறுதல் அளிப்பதாக இந்த பாடலை அமைக்கிறார். அதுதான் நம்ம பார்க்கிறோம். இயற்கையே ஆறுதல் அளிப்பதை இப்பாடல்கள் படம் பிடித்து காட்டுகின்றன. இதனுடைய பொருளை சொல்லும் பொழுது உண்மை
பாடுவாங்கன்னு தெரியல, என்னுடைய தாயார் என்னை விட்டு போயிட்டாங்க. நெல் பயிர் காணா மழை போல, அந்த மழை காணா பயிர் எப்படி வரணும் அதே போல என்னை விட்டு என்னுடைய தாயார் இருந்துட்டாங்க. இந்த காரணத்துல எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே எப்படி இவருக்கு அந்த வார்த்தையை நான் பாட போறேன் அப்படின்னு சொல்றாரு. அது கேட்டு பல்வேறு இசைகளை இயக்கியதும் போன்று தேமலர்கள் பூத்த மரங்கள் தோறும் உள்ள மனம் வீசும் மலர்களும் மலர்ந்த சுனை தோறும் உள்ள பறவைகளும் வண்டுகளும் காட்டிலே அழுவன போன்று பூச்சி கிட்டிருந்தன. என்ன சொல்றாரு, இவர் மாதிரி புலம்பிட்டு இருக்கக்கூடிய அந்த காட்டுல அப்ப என்ன பண்ணுது, மரங்கள் எல்லாம் சத்தம் மனம் வீசுகிறது, மலர்கள் எல்லாம் வாசனை உள்ள அந்த பூமொழின்னு சொல்லக்கூடிய மனம் வீசக்கூடிய மலர்கள் எல்லாம் மனம் வீசுகிறது. தேன் நிறைந்த பூக்களோட அப்படியே பூத்து குலுங்குகிறது. அங்க என்ன இருக்கும், அப்படியே மாலை ஒன்று அப்படி பார்க்கறதுக்கு ஒரு மாலையில காட்சி போட்டு தோட்டம் அளிக்கிறது. இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லாமே அவளுக்கு யாருக்கு கருணை அவர்களோட தாழ் பணிந்து வணங்குவது போல் ஆறுதல் சொல்வது போல் என்ன பண்ணுவான், பறவைகளும் அங்க இருக்கக்கூடிய மலர்களும் சுனைகள் தோறும் அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாமே என்ன பண்ணுவான் வனங்கள் எல்லாமே நம்மளுடைய கருணையினுடைய அந்த புலம்பலை கேட்டு சத்தம் விடுகின்றன. எதிரே கூட பறவைகளும் வண்டுகளும் அக்காட்டிலே அழுவன போன்று எல்லாமே அழுவது போன்று சத்தம் விடுகின்றன, கூச்சல் விடுகின்றன அப்படின்னு இந்த பாடல் சொல்றாங்க. அப்ப தன்னுடைய தாயார் இறந்த அந்த நிகழ்வை காட்டுல வாழக்கூடிய அந்த கருணையில் புலம்பி தீர்க்கிறாரு. அந்த புலம்பலை இருந்து இயற்கை எல்லாமே சேர்ந்து அவருக்கு ஆதரவு கொடுத்த விதமாக இந்த பாடல் அமைகிறது. மீண்டும் வந்து அந்த மனப்பாடம் இயற்கை கொண்ட பரிவு. ஆசிரியர் யாரு, வீரமொழிவர் தேவாமணி. நவமணி வடக்கையில் போல் நல்லார் பாடலை கொடுத்து தவமணி வாரம் சொன்ன தன்னிசைக்கு இசைய பாட துவமணி மரங்கள் தோறும் துணரை சுனைகள் தோறும் உவமணி காணாமல் கொள் என்று ஒழித்து அருள் போன்றே அப்படின்னு இந்த பாடல்களை வீரமொழி சொல்லியிருக்காங்க. இந்த 8 மனப்பாட பகுதி பாடங்களை அடிப்படையில்